ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். இப்போ கோடை காலம் தொடங்கிட்டுது. கோடை காலத்துக்கேற்ற டெசர்ட் ரெசிபியோடு வந்திருக்கிறேன். ஃப்ரூட் சலாட் வாங்க எப்படி செய்கிறான்னு சொல்லி பார்ப்போம். அஞ்சூறு கிராம் சிவப்பு முந்திரிய பழம் எடுத்து வச்சிருக்கிறேன். கழுவிட்டு பாதியாக வெட்டி எடுக்கணும். இது விதைகள் இல்லாத முந்திரிய பழம். வெட்டின முந்திரிய பழத்தை மிக்சிங் பவுலுக்குள்ளே போடுறேன். ஃப்ரூட் சலாட்டுக்கு கோகோனட் ஜெல் போட்டால் நல்லா இருக்கும். அதால் கோகோனட் ஜெல்லும் போட போகிறேன். 3 கலரில் கோகோனட் ஜெல் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கோகோனட் ஜெல்லை நீங்கள் சைனீஸ் அல்லது கொரியன் கடையில் வேண்டலாம். ஒவ்வொரு கோகோனட் ஜெல்லையும் தண்ணி அல்லது சிரப்பை வடிச்செடுத்து மிக்சிங் பவுலுக்குள்ளே போடுறேன். நான் ஃப்ரூட் சலாட் சாப்பிட்றதே இந்த கோகோனட் ஜெல்லுக்காண்டி தான். அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ. என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இந்த வீட்டில் தான் நான் இப்படியான சலாட் சாப்பிட்றேன். நான் அதில் இருந்து தான் எனக்கு இந்த கோகோனட் ஜெல் பிடிக்கும். ஒரு அன்னாசி பழம் எடுத்து வச்சிருக்கிறேன். அன்னாசி பழத்தின் தோலை வெட்டிட்டு உப்பு தண்ணியில் ஊற விட்டுட்டு தான் அன்னாசி பழத்தை நீங்கள் ஃப்ரூட் சலாட்டுக்குள்ளே போடணும். அப்போ தான் அன்னாசி பழம் இனிப்பாக இருக்கும். நீங்கள் எதுக்கும் அன்னாசி பழத்தை டேஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ரூட் சலாட்டுக்குள்ளே போடுறது பெட்டராக இருக்கும். அன்னாசி பழத்தின் பின்பக்கம் இப்படி மண்ணுற கலரில் இருக்கிற புள்ளி இலையும் எடுத்து வீசணும். அன்னாசி பழத்தை உப்பு தண்ணியில் ஊற விட்டு கழுவி எடுக்கணும். அப்போ தான் இனிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அன்னாசி பழத்தையும் சின்ன வெட்டி போடணும். சின்ன வெட்டின அன்னாசி பழத்தையும் மிக்சிங் பவுலுக்குள்ளே போடுறேன். ஒரு வாட்டர்மெலன் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனால் அதின் பாதியைத்தான் யூஸ் பண்ணுறேன். வாட்டர்மெலனை இந்த டூல்ஸால் தான் வெட்டி எடுக்கிறேன். இந்த டூல்ஸை நீங்கள் அமேசான், ஈபே என்று ஆன்லைனில் வாங்கலாம். நீங்கள் 2 விதமான வடிவத்தில் இந்த வாட்டர்மெலனை வெட்டி எடுக்கலாம். பாதி போல் மாதிரியும் எடுக்கலாம், அல்லது முழு போல் மாதிரியான சேப்புக்கும் இந்த வாட்டர்மெலனை நீங்கள் இந்த டூல்ஸால் வெட்டி எடுக்கலாம். வாட்டர்மெலன் போல்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? வெட்டி வச்சிருக்கிற வாட்டர்மெலனையும் மிக்சிங் பவுலுக்குள்ளே போடுறேன். எப்படி எல்லா ஃப்ரூட்ஸும் கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஹனிமெலன் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். ஹனிமெலனையும் பாதியாக வெட்டிட்டு உள்ளுக்கு இருக்கிற விதைகளை வீசணும். ஹனிமெலனுக்குள்ளே இருக்கிற விதைகளை வெட்டி வீசிட்டு அதையும் அதே டூல்ஸால் போல்ஸாக தான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஈஸியாகவும் குயிக்காகவும் போல்ஸாக வெட்டி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஹனிமெலனில் கொஞ்சத்தை போல்ஸாக வெட்டிட்டு கொஞ்சத்தை சின்ன வெட்டிட்டு மிக்சிங் பவுலுக்குள்ளே போடுறேன். ஒரு மாதுளம்பழம் எடுத்து வச்சிருக்கிறேன். மாதுளம்பழத்தின் கோதை வெட்டிட்டு உள்ளுக்கு இருக்கிற மாதுளம்பழ முத்துக்களை எடுக்கணும். அந்த மாதுளம்பழ முத்துக்களை எடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணும். சாப்பிட்டு பார்க்க அதன் சீட்ஸ் கடிபடக்கூடிய மாதிரி இருந்தால் தான் ஃப்ரூட் சலாட்டுக்கு போட டேஸ்டாக இருக்கும். உடைச்செடுத்த மாதுளம்பழ முத்துக்களையும் மிக்சிங் பவுலுக்குள்ளே போடுறேன். 2 தோடம்பழம் எடுத்து தோலை உரிச்செடுக்கணும். தோடம்பழத்தை உரிச்செடுத்தா பிறகு பார்த்தீங்களன்னு சொல்லி சொன்னால் உள்ளுக்கு இருக்கிற சதைப்பகுதியை மட்டும்தான் நான் ஃப்ரூட் சலாட்டுக்கு போடுறேன். தோடம்பழத்தையும் மிக்சிங் பவுலுக்குள்ளே போடுறேன். இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட்டோட 3 டின்ஸ் ஃப்ரூட் காக்டெயிலும் போடுறேன். இந்த ஃப்ரூட் காக்டெயில் கிரேப் ஜூஸில் ஊற விட்டபடியும் அல்லது லைட் சிரப்பில் ஊற விட்டபடியும் இருக்குது. உங்களுக்கு எது விருப்பமோ அது யூஸ் பண்ணலாம். எனக்கு 2லையும் பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியலை. ஜூஸை வடிச்செடுத்து ஃப்ரூட் காக்டெயிலை மிக்சிங் பவுலுக்குள்ளே போடுறேன். ஒரு கேஸை மேங்கோ பல்ப் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு டின்னில் 850 கிராம் மேங்கோ பல்ப் இருக்குது. ஒரு கண்டென்ஸ் மில்க் எடுத்து வச்சிருக்கிறேன். கண்டென்ஸ் மில்கில் 397 கிராம் இருக்குது. மேங்கோ பல்பையும் டின் மில்கையும் ஒரு பாத்திரம் ஒன்றுக்குள்ளே விட்டு நல்லா சேரக்கூடிய மாதிரி கலந்து எடுக்கணும். செய்து வச்சிருக்கிற மேங்கோ பல்ப் கலவையை ஃப்ரூட் சலாட்டுக்குள்ளே போட்டு நல்லா சேரக்கூடியதாக கலந்து விடணும். இந்த ஃப்ரூட் சலாட்டை பார்ட்டி ஒன்றுக்கு செய்கிறேன். அதால் 35 பேருக்கு அளவான ஃப்ரூட் சலாட் செய்கிறேன்.
வாவ், பார்க்கவே கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, வாயும் ஊறுது. ஃப்ரூட் சலாட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தேன்னு சொல்லி ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட் போடுங்க. கோகோனட் ஜெல்லை கொரியன் கடையில் தான் வேண்டினான். 2 பிராண்டில் இந்த கோகோனட் ஜெல் இருந்தது. ஒரு பிராண்ட் வந்து 159, மற்ற பிராண்ட் வந்து 220. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கோகோனட் ஜெல்லை வேண்டி ட்ரை பண்ணி பாருங்க. என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.